வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஹெல்தியான குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்ச சப்பாத்தி எக் ரோல் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு முதல்ல ஒரு கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன். அதோட 1/2 டீஸ்பூன் உப்பு, 2 டீஸ்பூன் எண்ணெயும் சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப நிறையவும் தண்ணி ஊத்திடாதீங்க, ரொம்ப கெட்டியாவும் இருக்கக்கூடாது. நல்ல சாஃப்டான மாவா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது மேல கொஞ்சமா எண்ணெய் அப்ளை பண்ணிட்டு 20 நிமிஷம் ஊற விட்டுறலாம். அடுத்து நம்ம ஸ்டஃபிங்க்கு ரெடி பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதோட 2 பெரிய வெங்காயத்தை நீள நீளமா கட் பண்ணிட்டு அதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு பச்சை மிளகாய பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதும் நம்ம கேரட் சேர்த்துக்கலாம். நான் 2 கேரட்டை இது போல நீள நீளமா கட் பண்ணி சேர்த்திருக்கேன். நீங்க துருவியும் சேர்த்துக்கலாம். கேரட் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நம்ம நீள நீளமா கட் பண்ண குடமிளகாயை சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 கப் அளவுக்கு குடமிளகாய் சேர்த்திருக்கேன். கேரட்டும் குடமிளகாயும் சேர்த்த உடனே நீங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நான் நடுவுல சேர்க்காம விட்டுட்டேன், கடைசியா தான் சேர்த்திருப்பேன். தண்ணி ஊத்தாம நல்லா வேக வச்சுக்கலாம். இப்போ இதோட 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன். 2 கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். ஸ்டஃபிங் ரெடி ஆயாச்சு. அடுத்து நம்ம சப்பாத்தி மாவு 20 நிமிஷம் நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம சின்ன சின்ன உருண்டைகளா பிடிச்சு சப்பாத்தி மாவு மாதிரி தேய்ச்சி எடுத்துக்கலாம். பாருங்க, இந்த அளவுக்கு திக்னஸ்ல இருக்கணும். ரொம்ப மொத்தமாவும் தேய்க்க கூடாது, ரொம்ப சன்னமாவும் இருக்கக்கூடாது, மீடியமான திக்னஸ்ல இருக்கணும். பேன் நல்லா சூடான பிறகு நம்ம சப்பாத்தி போட்டு எடுத்துக்கலாம். தேவையான அளவு எண்ணெய் ஊத்திக்கலாம். ரெண்டு பக்கமும் நல்லா வெந்த பிறகு நம்ம இதை எடுத்துடலாம். அடுத்தது 2 முட்டையை ஒரு கிண்ணத்துல உடைச்சு ஊத்திக்கலாம். ஒரு சப்பாத்திக்கு 2 முட்டை நான் சேர்க்கிறேன். இதோட ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்த்திருக்கேன், ஒரு சிட்டிகை அளவுக்கு. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர் சேர்த்திருக்கேன், மிளகுத்தூள். இதை நல்லா கலந்துட்டு தோசைக்கல்லில் ஊற்றிக்கலாம். ஓரளவுக்கு ரவுண்டாக வர மாதிரி இதை நம்ம ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது மேலே உடனே நம்ம சப்பாத்தியை போட்டுடலாம். ரொம்ப நேரம் முட்டையை வேக வச்சோம் அப்படின்னா சப்பாத்தி போடும்போது சப்பாத்தியில் ஒட்டாமல் இருக்கும். தனியாக முட்டை தோசை மட்டும் தனியாக தெரிகிற மாதிரி இருக்கும். இப்போ வெந்ததும் நம்ம எடுத்துடலாம். இது மேலே டொமேட்டோ கெச்சப் கொஞ்சமாக இது போல் ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். சென்டரில் நம்ம ஸ்டஃபிங்கை வச்சிடலாம். உங்ககிட்ட சீஸ் இருந்தால் கூட இந்த வெஜிடபிள்ஸ் மேலே துருவி சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை ரேப் பண்ணிவிட்டு இது மேலே ஒரு டூத் பிக் வச்சிட்டோம் அப்படின்னா இது பிரிஞ்சு வராமல் இருக்கும். இதுக்கு சைட் டிஷ்ஷே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதை கண்டிப்பாக நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ரெசிபிஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.